டியூட் லவ் டுடே டிராகன்னு நடிகராக 2 ஹிட் கொடுத்துருக்கிற பிரதீப் ரங்கநாதன் இப்போது டியூட் மூலமாக ஹார்ட் ஹிட் கொடுத்துருக்காரா வாங்க பார்த்துடலாம். டியூட் படத்துடைய கதை என்னென்னா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் வச்சுருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அவருடைய மாமா சரத்குமார் அமைச்சராக இருக்கார். அவருடைய பொண்ணு தான் மமிதா பைஜோ. ஸோ 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரதீப் மேலே மமிதாவுக்கு காதல் வருது. அதை அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது பிரதீப் அதை நிராகரிச்சிடுறாரு. இதனால் மனமுடைகிற மமிதா மேற்படிப்புக்காக வெளியூர் போயிடுறாங்க. ஸோ மமிதாவை பிரிஞ்சு இருக்கிற நிலையில் பிரதீப்க்கு அவங்க மேலே லவ் வந்துடுது. இதை சரத்குமார் கிட்ட அவர் சொல்கிறாரு. உடனே ஓகே சொல்கிற சரத்குமாரும் 2 பேருக்குமான திருமண ஏற்பாடுகளையும் செய்கிறாரு. ஆனால் திடீர்னு எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு மமிதா பிரதீப் கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சா இல்லையா, சரத்குமாரோடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த டியூட். ஜென்சி தலைமுறையினரை குறி வச்சு மறுபடியும் ஒரு பக்காவான என்டர்டெய்னரை கொடுத்துருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ரகலையாக தொடங்குற படம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இப்படி போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்கும் காமெடி சரவெடி தான். அதுவும் சரத்குமார், பிரதீப், மமிதா இவங்க 3 பேரை சேர்ந்து கல்யாண வீட்டில் பண்ணுற அட்டகாசம்லாம் சூப்பராக இருக்குது. பிரதீப் வழக்கம் போல தன்னுடைய ட்ரேட்மார்க் நடிப்பில் அசத்தி இருக்கார். படத்தோட ஆரம்பத்தில் தன்னோட எக்ஸ் கல்யாணத்தில் போய் ரகலை செய்கிற சீன்லாம் வேற லெவல். அண்ட் தாலியை டைட்டாக கட்டியிருக்க கூடாதா ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது அரங்கமே அதிருது. காமெடி, லவ், சென்டிமெண்ட்னு தன்னோட நடிப்பால் படத்தை அடுத்த கட்டத்துக்கு பிரதீப் கொண்டு போயிருக்காரு. படம் முழுக்க பிரதீப்புக்காகவே பல காட்சிகளை எழுதியிருக்காரு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். 2025 காலகட்டத்திலையுமே சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி தன்னுடைய கோர முகத்தை சைலண்டாக காட்டுது அப்படிங்கிறத எந்தவித பிரச்சார நெடியும் இல்லாமல் நச்சுன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர். மமிதா பைஜு ஆரம்பத்திலேயே அழகாக வந்து க்யூட்டான முகபாவனைகளால் நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க. அப்படியே 2ஆம் பாதியில் அழுத்தமான நடிப்பால் கலங்க வச்சுருக்காங்க. சரத்குமாருக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். தன் வர ஒவ்வொரு காட்சியிலையும் ரசிக்க வைக்கிறதோட கிளைமேக்ஸில் இமோஷனலாகவும் கலக்கியிருக்காரு. பரிதாபங்கள் டிராவிட் செல்வம், ரோகிணி, மமிதாவுடைய காதலராக வர ஹிருது ஹாரூன்னு எல்லாருமே தங்களுடைய பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சாய் அபயங்கருடைய இசையில் சில பாடல்கள் ரசிக்க வைக்குது. பின்னணி இசையில் படத்துக்கு வலு சேர்த்திருக்காரு. நிகேத் பொம்மியின் ஒளிப்பதிவு ஒரு கமர்ஷியல் படத்துக்கான கலர்ஃபுல் காட்சிகளை கொடுத்துருக்கு. படத்துடைய பிரச்சனை 2ஆம் பாதி தான். முதல் பாதி எந்த அளவுக்கு கலகலப்பாக இருந்துச்சோ அதே அளவுக்கு 2ஆம் பாதியில் ஏகப்பட்ட சொதப்பல்கள் அண்ட் சொல்லப்பட்ட கருத்தும் கூட ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இன்றைய தலைமுறையினருக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி இயக்குனர் எடுத்திருக்காரா என்னவோ. அண்ட் ஹீரோவை அதிகம் புகழ்கிற காட்சிகளும் எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குவாண்டா அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் காட்சிகளும் நம்மளை கொஞ்சம் டயர்டாக்குது. இப்படி சில குறைகள் இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு ஜென்சி கிட்ஸ்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்காரு இந்த டியூட்.